அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய வழிகள் சிலவற்றை நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைய பதிவில் நம்பிக்கை என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம். விசுவாசம் காரணம் வியாதி நிவாரணம் என்று ஒரு பழமொழி. மருத்துவரில் நம்பிக்கை வைத்தால் உடல் நலம் குணமாகிவிடும் என்ற பொருள். மருந்துகள் கணக்கற்ற முறையில் தாண்டவமாடும் இந்நாட்களில் மருத்துவர்க்கே அவர் எழுதி கொடுக்கும் மருந்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற புது பொருளும் நிலவ ஆரம்பித்துள்ளது. மனிதன் தன் இரு கைகளுடன் திருப்தி அடையாமல் மூன்றாம் கையான நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். அந்த மூன்றாம் கையினால்தான் இரு கைகளில் சாதிக்க முடியாதை மனிதன் சாதிக்கிறான். பின்னே உள்ளே கை நம்பிக்கை நம்பிக்கை என்று கற்பனை செய்து கொள்ளலாம். கடவுளில் நம்பிக்கை, நண்பன் கொடுத்த உறுதிமொழியில் நம்பிக்கை, தாம் தீட்டிய திட்டத்தில் நம்பிக்கை, தான் உட்கொள்ளும் மருந்தில் நம்பிக்கை, தன்னில் நம்பிக்கை, எல்லாம் முழுதாக இருத்தல் வேண்டும். நினைத்த காலத்திற்குள் பயன் கிட்டாவிட்டால் நம்பிக்கையை இழந்து செய்யக்கூடாதே செய்வர் பலர். அதாவது பொறுமை இல்லாமல், பொறுமை சிகரம் போன்றது. அந்த நமக்கு வாழ்க்கையில் மேலும் உயர்வடைய வேண்டுமானால் சிறிது பொறுமையையும் இருக்க வேண்டும். உடனே நாம் நினைத்த செயல் நடைபெறாது. பொறுமையாக இருந்து அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். அதனால் நினைத்த காலத்திற்குள் பயன்னா நன்மை கிட்டாவிட்டால் நம்பிக்கையை இழந்து செய்யக்கூடாததை செய்யக்கூடியவர்கள் பலர். ஆனால் நம் மனதில் உள்ள கால வரம்பிற்குள் பலன் கிட்டாவிட்டால் குரங்கு தாண்டுவது போல் இன்னொரு இடத்திற்கு தாண்டுவது பலவீனம். அது அறிவில்லாத்தனம் என்று. எதிலும் அவசரம், பலனடைவதிலும் அவசரம். இந்த அர்த்தமற்ற துடிதுடிப்பால் நிம்மதியை இழக்காதீர்கள் என்று நம் காதுகளில் உபதேசம் விழுந்த வண்ணமாக உள்ளது. எனினும் கேட்க தயங்குகின்றோம். அதாவது எதிலும் அவசரப்படாதால் நிதானமே பிரதானம் என்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அத்தகைய செயல்பாடு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முழு வெற்றியை கிடைக்கும். அதுபோன்று நம்பிக்கையோடு ஒரு தொழிலை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.